யோகேஸ்வரன், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல செல்வ பெருந்தகை மாற்றம் செய்யப்பட்டு தற்பொழுது மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். விரிவான விவரம். சிகாமணி, நம்ம முன்பு சொன்னது போலவே மாணிக்கம் தாக்கூர் தான் தாவேகாவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுல அதிக ஈடுபாடு கொண்டவராக காங்கிரஸ் கட்சியில தமிழ்நாட்டில் அறியப்பட்டவர். தேர்தலுக்கு முன்பே அதிக விஷயங்களை எல்லாம் இவர் முன்னெடுத்தார். இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர்களோடு அவ்வப்போது பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை திமுகவோடு இருந்து விலக்கி தாவேகாவோடு மாற்ற வேண்டும். தாவேகாவோடு மாற்றி இருந்தால் கூடுதலான இடங்கள்ல நம்ம வெற்றி பெற முடியும். அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கொடுக்கக்கூடிய 28 இடங்களை தாண்டி கூடுதலான இடங்களை நாம் பெற முடியும் என்ற வியூகங்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமையிடம் முன்வைத்தவர் மாணிக்கம் தாக்கூர். ஒருவேளை மாணிக்கம் தாக்கூரினுடைய இந்த யோசனை காங்கிரஸ் கட்சி ஏற்றிருந்தால் கூட இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்க கூடும். ஆனால் காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட்டணியை தாண்டி திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர வேண்டும் என்பதில் அதிக விருப்பத்தை தெரிவித்தவர் செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகையுடைய மாற்றத்திற்கும் அதுவும் ஒரு காரணம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் சமீபத்திய நாட்களாகவே செல்வ பெருந்தகை திமுகவில் ஒரு பக்கம் இணைய போகிறார், அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்ற கணிசமான செய்திகள் எல்லாம் அவ்வப்போது வெளிவந்ததும் கூட செல்வ பெருந்தகையுடைய திடீர் மாற்றத்திற்கான காரணமாக இருக்கலாம். ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பே செல்வ பெருந்தகையுடைய மாற்றம் நிகழக்கூடும்னு சொல்லப்பட்டது. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்ததன் விளைவாக அது மாற்றம் செய்யப்படவில்லை. அதே நேரத்துல எப்போது வேண்டுமானாலும் மாற்றப்படலாம் அப்படின்ற தகவல்கள் சொல்லப்பட்ட நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை பொறுத்தவரையிலுமே தீவிரமாக இந்த பரிசீலனையை எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னும் நிலைமை ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் சீரடைந்ததற்கு பிறகாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் மாற்றத்தை நாம் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு திட்டத்தை தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமையும் வைத்திருந்தார்கள். ஆனால் சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை தாவேக அரசுக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள், மற்றொரு பக்கம் செல்வ பெருந்தகை திமுகவில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்ற மற்றொரு தகவல், இப்படி அதிகப்படியான தகவல்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமைக்கு கடத்தப்பட்டதன் விளைவே இன்றைய தினம் உடனடியாக செல்வ பெருந்தகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது இன்னொரு விஷயம், அடிப்படையில் தொடர்ந்து பேசலாம் இணைப்பிலர்கள். தற்பொழுது காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், இதனை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் சார்? புதிதாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையால் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள என் அன்பிற்குரிய சகோதரர் மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஒரு ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டிஸ், அதனுடைய செயல்பாடுகளிலே நீண்ட காலம் தொடர்புடையவர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலும் சரி, அதனுடைய பல்வேறு அமைப்புகளில் மாணவர் காங்கிரசிலிருந்து இளைஞர் காங்கிரசிலிருந்து இப்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய செயலாற்றும் அமைப்பான காங்கிரஸ் கட்சியினுடைய ஒர்க்கிங் கமிட்டியிலே இடம்பெறுகின்ற வரை அவர் பல்வேறு தளங்களிலே பணியாற்றி இருக்கிறார். இந்த நாடாளுமன்றத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைமை கொறடாவாக பணியாற்றுகிறார். அகில இந்தியா முழுவதும் எல்லா காங்கிரஸ்காரர்களுக்கும் நன்கு அறிமுகமானவர். தமிழக காங்கிரஸ் கட்சியிலுடைய இருக்கின்ற எல்லோரையும், எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்கள் முதற்கொண்டு பல ஊர்களில் கிராமங்களில் இருக்கின்ற தொண்டர்களை கூட நேரிடையாக அறியக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வயதிலும் குறிப்பாக இளைஞர் தான். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த நேரத்திலே தமிழகத்தின் காங்கிரஸ் தலைவர் பொறுப்பை ஏற்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று நான் எண்ணுகிறேன். அடுத்த தலைமுறைக்கான காங்கிரஸ் கட்சியினுடைய பயணத்தை தயார் செய்வதிலே அவருக்கு பெரும் பங்கு இருக்கிறது. எதிர்காலத்திலே மிகப்பெரிய சவால்கள் அவருக்கு காத்திருக்கின்றன. அவருடைய நிறைந்த அனுபவம் அதற்கு கை கொடுக்கும் என்று எண்ணுகிறேன். எல்லோரிடமும் நட்போடும் தோழமையோடும் பழகின்ற அவர் ஒரு நல்ல அணியை உருவாக்கி வருங்காலத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இருக்கின்ற சவால்களை வெற்றிகரமாக சமாளித்து காங்கிரஸ் கட்சியை புதிய சிகரங்களுக்கு அழைத்துச் செல்வார் என்று நம்புகிறேன். அந்த முயற்சியில் வெற்றி பெற நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், தேர்தலுக்கு முன்னதாகவே செல்வ பெருந்தகை மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் கூட நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனாலும் கூட தொடர்ந்து அவர் தலைவர் பதவியில் இருந்தார். தற்பொழுது தாவேக கூட்டணியில் ஆட்சியிலும் பங்கு வகித்திருக்கிறது காங்கிரஸ்.
இந்த சூழலில் தொடர்ந்து நேற்றைய தினம் கூட இந்த அரசு நியமித்திருக்கக்கூடிய அரசு பிரதிநிதி மீது ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் செல்வ பெருந்தகை. அப்படிப்பட்ட சூழலில் தாவேக அரசோடு ஒரு இணக்கமான சூழல் தொடர வேண்டும் என்பதற்காக இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாமா? ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தான் பணியில் தொடரவில்லை, விரும்பவில்லை என்பதை தெரிவித்து விட்டார். தனக்கு பதிலாக மாற்று ஏற்பாடு செய்யும்படி அவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையை 2-3 முறை கேட்டுக்கொண்டார். தேர்தலுக்கு முன்னரேயே எனக்கு தேர்தலுக்கு பின்னர் நான் இந்த பொறுப்பிலே தொடர விருப்பமில்லை என்று தெரிவித்து விட்டார். ஆகவே அப்படிப்பட்ட விருப்பமில்லாத ஒரு அவருக்கு சூழ்நிலையிலே அவரை தொடர்ந்து பணியாற்ற கேட்டுக்கொள்வது என்பது எந்த வகையிலும் சரியாக இருக்காது. ஆகவே அந்த வகையிலே அப்படிப்பட்ட இடத்திலே இன்னொருவரை நியமிக்க வேண்டும். அடுத்த கட்டமாக யாரெல்லாம் அதற்கு தகுதியானவர்கள் என்பதை பரிசீலித்து பார்த்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு இருக்கின்ற கள யதார்த்தம், அரசியல் சூழ்நிலை, தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு புதிய ஒரு அரசு, அதோடு கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி, அரசியல இடம்பெற்றிருக்கின்ற காங்கிரஸ் அமைச்சர்கள், எதிர்காலத்திலே வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல், அதனை தொடர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த காலச்சூழலுக்கு திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் சரியானவராக இருக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறது. ஆகவே அந்த முடிவிலே நியாயம் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். எனவே அந்த முடிவு வரவேற்கப்படக்கூடிய ஒன்று என்றே சொல்ல வேண்டும். நிச்சயமாக சார், நீங்கள் குறிப்பிட்டது போல மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு பதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மறுபுறம் பார்க்கும் பொழுது செல்வ பெருந்தகை சமீப நாட்களாகவே வேறு கட்சியில் சேர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதனால்தான் அவர் 100% பதவியிலிருந்து விலகுவதற்கு தயாராக இருப்பதாக கட்சியிடம் கேட்டுக்கொண்டதாகவும் தகவல்கள் வருகின்றன. அவர் வேறு கட்சிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறீர்களா? சகோதரர் செல்வ பெருந்தகை அப்படிப்பட்ட முடிவுகளை எல்லாம் எடுக்க மாட்டார், எடுக்க அவசியம் இல்லை, எடுக்க தேவையில்லை என்றே நான் கருதுகிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு அவருக்கு நல்ல அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது. அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தந்திருக்கிறது, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியை தந்திருக்கிறது, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியை தந்திருக்கிறது, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவர் பதவியை தந்திருக்கிறது. ஆகவே இவ்வளவு அங்கீகாரங்களை பெற்ற அவர் இந்த சூழ்நிலையிலே அவரே தான் பொறுப்பில் தொடரவில்லை என்று அவர் விருப்பம் தெரிவித்து அவர் ஓய்வு பெறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு இதை போன்ற முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை. ஆகவே அவர் எடுக்க மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது வெறும் வதந்தி, அது பரப்பப்படுகின்ற செய்தி என்றே நான் நம்புகிறேன். அது உண்மையாக இருக்க வேண்டும் என்றும் நான் ஆசைப்படுகிறேன். தொலைபேசி வாயிலாக தங்களது மேலான கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி சார்.